Hello aspirants, வணக்கம். வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன். இந்த வீடியோவில் நம்ம வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் அனாலிசிஸ் ஃப்ரம் 9th December to 15th December தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். சாக் அண்ட் டாக் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சிலேருந்து சோஷியாலஜி ஃபேக்கல்ட்டி ஸ்டடிபடி தமிழில் ஒரு பெய்டு ரெக்கார்டட் க்ளோசஸ் ஆன் சோஷியாலஜி வந்து எடுக்க போகிறாங்க. இது ஆப்ஷனல் கோர்சஸ், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்தராக நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாஸ் அலாமிங் ஃபிக்ஸ்டு டோஸ் காம்பினேஷன் ப்ராப்ளம்ஸ். அது என்ன ஃபிக்ஸ்டு டோஸ் காம்பினேஷன் ட்ரக்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஃபிக்ஸ்டு ரேஷியோவில் ஒரு மாத்திரையில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணுறதாக தான் ஃபிக்ஸ்டு டோஸ் காம்பினேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு காமெடி கூட இருக்கு இல்லையா, ஒரே மாத்திரை எல்லா வியாதியும் சரியாயிரும்னு சொல்லிட்டு, அதுதான் வந்து ஃபிக்ஸ்டு டோஸ் காம்பினேஷன். இப்போ எனக்கு காய்ச்சல் சளி அப்படின்னு இருந்ததுன்னா, நான் ஒரு 3 டேப்லெட்ஸ் வந்து போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காய்ச்சலுக்கு, சளிக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு இருமலுக்குன்னு சொல்லிட்டு போடுறேன்னா, இந்த மூணுத்தோட காம்பினேஷன் எல்லாமே வந்து ஒரே மாத்திரையில் இம்பைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபிக்ஸ்டு டோஸ் காம்பினேஷன் ட்ரக்ஸ். இதுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பில் பேர்டனை வந்து குறைக்க முடியும். அதாவது நான் அந்த 2 மாத்திரையை மட்டும் முழுங்கிட்டு ஒரு மாத்திரையை முழுங்காமல் மறந்துடலாம். இல்லை அப்படின்னா அந்த ஒரு மாத்திரை மட்டும் எனக்கு கிடைக்காம இருக்கலாம். ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நல்லிஃபை பண்ணுறதுக்காகவே வந்து பில் பேர்டனை குறைக்குது. அதே மாதிரி இம்ப்ரூவ் அட்ஹரன்ஸ் டு தி தெரப்பி. ஸோ தெரப்பிக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. காஸ்ட்டுமே வந்து லோவர். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நான் 3 மாத்திரை வாங்குறதுக்கு 10 rupees ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுவே அது ஒரு மாத்திரை வாங்கினா நான் 7 rupeesலேயே நான் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ வந்து என்னுடைய காஸ்ட்டுமே கம்மியாகுது. அடுத்து ரிஸ்க் அசோசியேட்டட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது சில காம்பினேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மாகாலஜிக்கலி இன்கம்பேட்டபிள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ ஒரு காய்ச்சல் மாத்திரை இருக்குது, ஒரு சளி மாத்திரை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த 2 கம்பைன் பண்ணும்போது வேறு ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் கூட வரலாம். அதே மாதிரி ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸுக்கும் இது கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா, நமக்கு அதிகமான மாத்திரை வந்து முழுங்குறதுனாலையும் இல்லைன்னா ரொம்பவே கம்மியான மாத்திரை முழுங்குறதுனாலையும் நிறையா நமக்கு பாக்டீரியல் க்ரோத் வந்து இருக்கும் நம்ம பாடிக்குள்ளேயே. ஸோ அதான் வந்து ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 2020 மட்டும் 60.5% ஆஃப் தி ஃபிக்ஸ்டு ட்ரக் காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து அன்அப்ரூவ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அதே மாதிரி 9.9% வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணி இருந்தும் நிறையா எஃப்டிசிஸை செல் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க இந்தியாவில். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஸ்டடிலேயே மெயினாக அதை தான் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஈவன் பேண்டு ஃபிக்ஸ்டு டோஸ் ட்ரக் காம்பினேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்னுமே இந்தியாவில் செல் ஆகிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ இந்த எஃப்டிசிஸில் என்னென்ன மாதிரிலாம் இஷ்யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஆல்ரெடி நம்ம ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம். சைடு எஃபெக்ட்ஸையும் வந்து காஸ் பண்ணும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு காய்ச்சல் மாத்திரை ஒரு சளி மாத்திரைன்னு இருக்கும்போது தனித்தனியாக முழுங்கும் போது எந்த ஒரு எஃபெக்ட்ஸும் இருக்காது. இதுவே சேர்ந்து முழுங்கும் போது நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும் தேன் தி பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அதனால தான் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஷோ ஆகுது இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஒரு டாக்ஸிக் எலமெண்ட்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதுதான் வந்து மெட்டபாலைட்ஸ் அப்படின்னு வந்து குறிப்பிட்றாங்க. ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் ரெகுலேட்டரி சேலஞ்சஸும் வந்துட்டு நிறையா இருக்குது ஃபிக்ஸ்டு ட்ரக் காம்பினேஷன்ஸ் அப்படின்னு வந்து வரும்போது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நிறையா ஃபார்மக்யூட்டிக்கல் கம்பெனிஸ் வந்துட்டு இந்த ஃபிக்ஸ்டு ட்ரக் காம்பினேஷன்ஸை வச்சே வந்துட்டு நிறையா லைபிலிட்டிஸ்லேருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. கவர்மெண்ட் ஃபிக்ஸஸ் தி ப்ரைஸஸ் ஆஃப் தி இண்டிவிஜுவல் ட்ரக்ஸ் அண்டர் தி ட்ரக்ஸ் ப்ரைஸ் கண்ட்ரோல் ஆர்டர் டிபிசிஓ அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு தெரியும். ட்ரக் காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ட்ரெடிஷ்னலாக இந்த டிபிசிஓ கீழே வந்து கவர் ஆகாது. ஸோ அதனால் ஃபார்மக்யூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டிபிசிஓக்குள்ளே கவர் ஆகாது இல்லையா, ஸோ அப்போ அதனால் அவங்க நினச்ச விலையை வந்துட்டு அவங்களால போட்டுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஹை ப்ரைஸஸ்லேயுமே வந்துட்டு அதை சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் ஸ்பெசிஃபிக் எஃப்டிசி ரெகுலேஷன்ஸ். ஸோ இந்த ஃபிக்ஸ்டு ட்ரக் காம்பினேஷன்ஸ்க்கு உண்டான எஃபெக்டிவ் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து ரொம்பவே லேக்கிங்காக தான் வந்து இருக்குது. இதுவே இந்த எஃப்டிசிக்கு டெஸ்டிங்கெல்லாம் இருக்குல்ல, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1940லையும் வந்துட்டு எந்த ஒரு ஸ்டாண்டர்ட்ஸுமே வந்து குறிப்பிடல. ஆனால் அந்த ஆக்டில் என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, இந்த சிடிஎஸ்ஓ அபெக்ஸ் அத்தாரிட்டி ஃபார் ட்ரக்ஸ் இருக்கு இல்லையா, சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன், அவங்க வந்துட்டு இந்த எஃப்டிசிஸ்க்காக கைட்லைன்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த சிடிஎஸ்ஓ வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே காம்ப்ரஹென்சிவாக எந்த ஒரு கைட்லைன்ஸுமே குவாலிட்டி கண்ட்ரோலுக்காக எஃப்டிசிக்கு போடலை அப்படிங்கிறதான் வந்து உண்மை. ஸோ இப்போ கவர்மெண்ட் என்ன ரீசெண்டாக பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, 14 ஃபிக்ஸ்டு டோஸ் காம்பினேஷன் ட்ரக்ஸை வந்துட்டு இந்தியாவில் பேன் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதனால் ஃபார்மக்யூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிறத பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த 14 ஃபிக்ஸ்டு டோஸ் காம்பினேஷன் ட்ரக்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுதான் அமாக்சிலின் அண்ட் ப்ரோம்ஹெசைன் ப்ளஸ் டெக்ஸ்ட்ரோமெத்ரோஃபான், அமோனியம் குளோரைடு ப்ளஸ் மென்தால். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ளஸ் தானே வந்து போட்டிருக்காங்க.
அதாவது இப்போ சால்புட்டமால் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை தனியாக எடுத்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. புரோம்ஹெக்சினுங்கிறது தனியாக எடுத்தால் நம்மளும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் 2 பேரும் சேர்த்து எடுக்கும்போது தான் வந்துட்டு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸோ இல்லை பொட்டன்ஷியல் சைட் எஃபெக்ட்ஸோ வந்து காஸ் பண்ணக்கூடும். ஸோ இதான் இந்த ஆர்டிக்கல். அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பேன்ஸ் ஆனியன் எக்ஸ்போர்ட் டில் மார்ச், நாஸ்டிக் ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட். நம்மளுடைய அன்றாட தேவைகளுக்கு ஆனியன் வேணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்போர்ட் கர்ப்ஸ் வந்துட்டு நிறைய இன்ஸ்டன்சஸில் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஆனியன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஆகஸ்ட் மந்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் டியூட்டியை 40% கொண்டு வராங்க. ஸோ அப்போ இதனால் என்ன நடக்குதுன்னா நிறைய பேர் வந்து எக்ஸ்போர்ட்ஸ்லேருந்து டொமஸ்டிக் செல்லிங்க்கு வந்து மாறுறாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா மார்ச் வரைக்கும் ஆனியன் எக்ஸ்போர்ட்டே வந்து கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து பேன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஆனியன் விலை ஏற்றம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் கொஞ்சம் குறைஞ்சு தான் இருக்குது. ஆனால் அந்த மிடில் மென் இருக்கக்கூடிய ஒரே காரணத்தினால ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபார்மர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மிடில் மென்னை குறைக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் ரொம்பவே தேவை அப்படிங்கிறதையும் அவங்க வேண்டுகோளாக வந்து வச்சுருக்காங்க. அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டெப்னால நிறையா ஃபார்மர்ஸ்க்கு இம்பேக்ட் வந்து இருக்கும். அதே மாதிரி மிடில் மென்னை கருத்தில் கொள்ளாமல் வெறும் ஃபார்மர்ஸ்க்கு மேலேயே இந்த மாதிரி கர்ப்ஸ் எல்லாம் வந்து போட்டோம்னா ஃபார்மர்ஸை தான் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஆனியனுடைய ஸ்டோரி இந்தியாவில் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இந்தியா நீட்ஸ் அண்ட் ஆவரேஜ் அபவுட் 13 lakh tons ஆஃப் ஆனியன் எவ்ரி மந்த் ஃபார் டொமஸ்டிக் கன்சம்ஷன். ஸோ அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஆனியன் கன்சம்ஷன் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்தே தெரிய வருது. ஆனால் இப்போ இந்த ஆனியன் கிராப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதமுமே வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது. மொத்தமாக 3 sowing seasons தான் ஆனியனுக்கு வந்துட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேரஃப் which is planted between July, August and harvested in October, December. அடுத்து பார்த்திங்கன்னா லேட் கேரஃப் planted between October, November and harvested in January, March. அடுத்து பார்த்திங்கன்னா ரபி planted between December to January and harvested in March, May. ஸோ ஆனால் இந்த 3 சீசனில் இருக்கக்கூடிய ஆனியன் ப்ரொடக்ஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேரஃபில் 20% தான், லேட் கேரஃபில் 10% தான் ப்ரொடக்ஷன், ராபியில் தான் வந்துட்டு 70% ப்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ அப்போ இந்த ராபி ப்ரொடியூஸ்டு ஆனியன்ஸ் மட்டும்தான் வந்துட்டு ப்ரைஸ் ரொம்பவே நாமினலாக கிரேட்டர் சப்ளைக்கு வந்து காரணமாக இருக்கும். அப்போ இந்த ராபி சீசன் ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா எங்கே அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணப்படுதுன்னா மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் அண்ட் குஜராத்தில் ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. அதே மாதிரி ஜூலை அண்ட் அக்டோபரில் வந்துட்டு ராபி ஆனியன்ஸ்னால தான் அந்த பர்டிகுலர் மார்க்கெட்டே வந்து ஃபில் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுவே மிட் ஆகஸ்ட் அந்த சமயத்தில் வந்துட்டு ஏர்லி கேரஃப் கிராப் வந்து ஸ்டார்ட் ஆகிடுமா, அப்போ மெயின்லி வந்து ஆந்திர பிரதேஷ் அண்ட் கர்நாடகாவோட மார்க்கெட் வந்து ஃபில் ஆகிடும் வித் தி கேரஃப் ஆனியன்ஸ். ஓகேங்களா, விச் இன்க்ரீசஸ் சப்ளைஸ் இன் ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர். த கேரஃப் கிராப் ஃப்ரம் மகாராஷ்டிரா ஸ்டார்ட்ஸ் ட்ரிக்லிங் ஃப்ரம் அக்டோபர் அண்ட் குஜராத் டேக்ஸ் ஓவர் ஃப்ரம் தி டிசம்பர். ஸோ அப்போ இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் ஸ்டேட்ஸ் வந்துட்டு ஆனியன் ப்ரொடக்ஷன் அண்டு சப்ளையில் வந்து டேக் ஓவர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீஸ்னாலிட்டி ஆஃப் ஆனியன் கிராப்பை பொறுத்து வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஸ்டோரி ஆஃப் ஆனியன் இன் இந்தியா. ஸோ இப்போ ராபி கிராப்பில் தான் அதிகமாக சப்ளை இருக்கிறதுனால கேரஃப் கிராப் சீசன்லேயும் லேட் கேரஃப் கிராப் சீசன்லேயுமே வந்துட்டு அப்ரப்டாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ரெஸ்பெக்டிவ் ஆர்டிக்கல். அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா டோடோ அப்படிங்கிற ஒரு பறவை வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிருந்திருக்கு. அதை ரிவைவ் பண்ண போகிறதா வந்து மொரீஷியஸ் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இது என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டோடோ பறவையை பற்றி பார்த்துடலாம். ஸோ இட் இஸ் அ ராஃபஸ் குக்குலேட்டஸ். இது வந்து ஒரு எக்ஸ்டிங்க்டான ஃப்ளைட்லெஸ் பேர்டு, அதாவது பறக்க முடியாத பேர்டு, மெயின்லி எண்டமிக் டு தி ஐலாண்ட் ஆஃப் மொரீஷியஸ். ஓகேங்களா, ஸோ மொரீஷியஸ் எங்கே இருக்குது, மடகஸ்கர் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் வந்துட்டு இருக்குது. மொரீஷியஸ் இஸ் இன் இந்தியன் ஓஷன். ஓகேங்களா, ஸோ இந்த டோடோவுடைய க்ளோசஸ்ட் ரிலேட்டிவ் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரோட்ரிகஸ் சொலிட்டர் அப்படின்னு வந்து சொல்லப்படக்கூடிய ஒரு பறவை. ஆனால் அதுவுமே வந்துட்டு எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஃபேமிலியோடைய ஒரு சப் ஃபேமிலியாக ராஃபினியா வந்து இருக்கு இல்லையா, ஸோ இட் இஸ் அ கிளாட் ஆஃப் எக்ஸ்டிங்க்ட் ஃப்ளைட்லெஸ் பேர்ட்ஸ் தட் வேர் அ பார்ட் ஆஃப் தி ஃபேமிலி விச் இன்க்ளூட்ஸ் பிஜன்ஸ் அண்ட் டவ்ஸ். ஸோ ஒரு காலத்தில் இந்த டோடோ, பிஜன்ஸ், டவ்ஸ் எல்லாமே வந்து ஒரே ஃபேமிலிக்குள்ளே தான் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து டோடோலாம் அழிஞ்சிருச்சா. ஸோ அப்போ இதனால் என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளோசஸ்ட் ரிலேட்டிவ் ஆஃப் தி டோடோ இஸ் நிக்கோபார் பீஜன். ஸோ அதிலேருந்து ஒரு ஜீனை எடுத்து இந்த டோடோ பேர்டை ரிவைவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட் தான் மொரீஷியஸ் கவர்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இது ஒரு ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்டாக வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங் கம்பெனி கொலோசல் பயோசைன்சஸ், அப்புறம் மொரீஷியன் வைல்டு லைஃப் ஃபவுண்டேஷன் வந்து பண்ணுறாங்க. அப்போ எதனால் வந்து இந்த டோடோ பறவை அழிஞ்சுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மெயின்லி டியூ டு ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இன்ட்ரடியூஸ்டு பை தேம் இன் டோடோஸ் நேட்டிவ் என்வாயர்மெண்ட். ஓகேங்களா, ஸோ இப்போ
மொரீஷியஸில் தானே எண்டமிக் அப்படின்னு வந்து பார்த்தோம். அங்கே வந்து டச் பீப்புளெலாம் வராங்க. ஸோ அப்போ டச் பீப்புளெலாம் 1598 அந்த சமயத்தில் வந்து வராங்க. ஸோ அப்போ டோடோஸ் வந்து பார்த்திங்கன்னா 80 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படியே அழிஞ்சிருது. ஸோ நாட் ஒன்லி டிட் த டச் ஹண்ட் த மீட்டி பேர்ட் பட் த அனிமல்ஸ் தே ப்ராட் வித் தம், டாக்ஸு, கேட்ஸு, ரேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டோடோவுடைய வாழ்வுக்கு ரொம்பவே பாதிப்புக்குள்ளாகிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் டோடோ பறவைலாம் ஃபுல்லாக அழிஞ்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு டோடோவுடைய பிக்சரைசேஷன். சயின்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹேவ் டு சீக்வன்ஸ் த டோடோஸ் ஜீனோம். ஸோ டோடோஸ் ஜீனோமை வந்துட்டு அது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து ஜீன் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி லாஸ்ட் இயர் வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த நிக்கோபார் ரீஜனில் இருக்கக்கூடிய ஜீனை எடுத்து எடிட் பண்ணுறாங்க. இந்த விஷயம் வந்து பண்ணுறதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் டேக் டிஎன்ஏ ஃப்ரம் அ ஸ்கின் செல் ஆஃப் தி பீஜன் அண்ட் கம்பைன் இட் வித் தி டோடோஸ். ஸோ இந்த இமேஜில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் டோடோ டிஎன்ஏ, அடுத்து நிக்கோபார் பீஜனோட டிஎன்ஏ. அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்பெக்டிவ் ஜீனோமை அன்ஃபர்டிலைஸ்டு எக்ஷெல்லில் வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து எலக்ட்ரிசிட்டியை வச்சு, இதை வந்து எலக்ட்ரோபோரேஷன் டெக்னிக்கோடு வந்து சொல்லுவாங்க. எலக்ட்ரிசிட்டியை வச்சு ஒரு எம்ப்ரியோவை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. எப்படி வந்து டாலி த ஷீப் ஃபர்ஸ்ட் க்ளோன்டு ஷிப் வந்து ப்ராசஸ் நடந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த ஒரு ரெஸ்பெக்டிவ் ப்ராசஸும் நடக்குது. அடுத்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட் வந்து அந்த எம்ப்ரியோவை ஒரு சரகேட் மதருக்குள்ளே அனுப்புவாங்க. ஸோ சரகேட் மதர் இங்கே யார்? நிக்கோபார் பீஜன். ஸோ அந்த பீஜன் வயிற்றுக்குள்ளே வந்துட்டு அனுப்பி ஸோ அந்த பீஜன் ஈல்டு பண்ண போகிறது தான் வந்து டோடோ பேர்டாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ப்ராசஸ்ஸு. ஏன் வந்து இந்த திடீர்னு இந்த டோடோவை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டோடோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால நம்ம கிட்டே இருக்கக்கூடிய வீக்கான எக்கோசிஸ்டம் நல்லா பில்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா டோடோவுடைய லார்ஜ் பீக் இருக்கு இல்லையா, இந்த பீக்கில் அது ஒரு இண்டிகேட்டராக வந்து செயல்படும். ஏன் அப்படின்னா இட் கன்சிடர்ட் லார்ஜ் சீடட் ஃப்ரூட்ஸ் அண்ட் தஸ் பிளேட் அ ரோல் இந்த சீட் டிஸ்பர்சல். ஸோ மெயினாக பேர்டோட மெயின் ரோல் என்ன? சீடோட டிஸ்பர்சலுக்காக தான். அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் பேர்ட்னால நிறையா சீட் டிஸ்பர்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அது மூலமாக நம்ம கன்சர்வ் அண்ட் ரீஸ்டோர் தி ஏவியன் பாப்புலேஷன்ஸை வந்து கன்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அலாங் வித் தி ஃபாரஸ்ட்ரி. ஆனால் இந்த டோடோவை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு உண்டான சேலஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது இன்வேசிவ் ஸ்பீஷஸ் லைக் ரேட்ஸு, ஃபெரல் கேட்ஸு, பிக்ஸு, டாக்ஸ் எல்லாமே வந்து இப்போ இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்துட்டு சேலஞ்சிங்காக அமையும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பீஷஸ் மூலமாக தான் வந்து அது எக்ஸ்டிங்க்டாகவும் வந்து போச்சு. ஸோ அப்போ மறுபடியும் இந்த ஸ்பீஷஸ் இப்போ ப்ரிவலண்ட்டாக இருக்கிறதுனால ஆல் ஓவர் தி வேர்ல்டு இப்போவும் சேலஞ்சாக தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா a decade and 4 deadlines later India set to eliminate Kala Azar this year. ஸோ காலா அசார் அப்படிங்கிற ஒரு டிசீஸை நம்ம எலிமினேட் பண்ண போகிறதா வந்து சொல்கிறோம். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் விசரல் லெய்ஷ்மானியாசிஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ இது ஒரு பொட்டென்ஷியலான டிசீஸ். ஈவன் WHO வந்து எலிமினேஷன் டார்கெட் வந்து வச்சுருந்துருக்காங்க. ஓகேங்களா. பங்களாதேஷ் இந்தியாவுடைய நெய்பர் இருக்காங்க இல்லையா. ஸோ இட் இஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வயலேட்டட் பை தி WHO ஃபார் எலிமினேட்டிங் காலா அசார் as a public health problem. ஸோ நம்ம பக்கத்து கண்ட்ரியான பங்களாதேஷும் காலா அசாரை எலிமினேட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அப்போ காலா அசார்னால் என்ன அப்படின்னா இட் இஸ் அ ஸ்லோ ப்ரோக்ரெசிவ் டிசீஸ். இது எதனால் காஸ் பண்ணப்படுதுன்னா ஒரு புரோட்டோசோவன் பேரசைட் ஆன லெய்ஷ்மேனியா அப்படிங்கிற ஒரு பேரசைட்லாம் காஸ் பண்ணப்படுது. இந்தியாவில் லெய்ஷ்மேனியா டோனோவனி அப்படிங்கிறது தான் ஒன்லி பேரசைட் காசிங் த டிசீஸ். ஓகேங்களா. இந்த பேரசைட் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டிகுலோ எண்டோதீலியல் சிஸ்டம் ஆஃப் அவர் பாடியை வந்து அட்டாக் பண்ணக்கூடியது. அதாவது பார்த்திங்கன்னா மெயின்லி இன்டர்னல் ஆர்கன்ஸை தான் அஃபெக்ட் பண்ணக்கூடியது இந்த காலா அசார். ஓகேங்களா. ஸோ இதை வந்துட்டு விசரல் லெய்ஷ்மானியாசிஸ், காலா அசார், பிளாக் ஃபீவர், டும் ஃபீவர் இதெல்லாமே வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் அதர் நேம்ஸ். இதை வந்து அன்ட்ரீட்டடாக விட்டுட்டோம் அப்படின்னா 95% ஆஃப் தி கேசஸில் இது ஃபேட்டலாக தான் அமைஞ்சிருக்கு. ரெக்கார்டட் கேசஸ் இன் இந்தியா அப்படின்னு வந்து பார்க்கும்போது 530 கேசஸ் அண்ட் 4 டெத்ஸ் வந்து 2023 இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 286 கேசஸ் போஸ்ட் காலா அசார் டெர்மல் லெய்ஷ்மானியாசிஸும் வந்துட்டு காஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ போஸ்ட் காலா அசார் டெர்மல் லெய்ஷ்மானியாசிஸ் அப்படின்னா என்னென்னா ஆல்ரெடி காலா அசார் வந்து க்யூர் ஆனவங்களுக்கு மறுபடியும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த போஸ்ட் காலா அசார் டெர்மல் லெய்ஷ்மானியாசிஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த காலா அசார் வந்ததுன்னா என்னென்ன மாதிரிலாம் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துடலாம். காய்ச்சல் வரும், பசியின்மை ஏற்படும், உடம்பே ஃபுல்லாக வீக் ஆகிடும், ஸ்ப்ளீன் வந்து என்லார்ஜ்மெண்ட் வந்து ஆயிருந்தும், இது வந்து பார்த்திங்கன்னா மண்ணீரல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது வந்து என்லார்ஜ்மெண்ட் ஆயிருந்துடும், அனீமியாவும் வந்து அக்கராகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது எப்படி பரவுது அப்படின்னு வந்து பார்க்கும்போது சாண்ட்ஃப்ளை ஆஃப் தி ஜீனஸ் ஃப்ளெபோட்டோமஸ் அர்ஜென்டிபிஸ் இதுதான் ஒன்லி வெக்டர் ஆஃப் காலா அசார் இன் இந்தியாவாக வந்து இருக்குது. இந்த போஸ்ட் காலா அசார் டெர்மல் லெய்ஷ்மானியாசிஸ் வந்து பார்த்துருந்தோம் இல்லையா. என்ன வந்து பார்த்துருந்தோம், ஆஃப்டர் காலா அசார் டிசீஸ் அஃபெக்ட் ஆகி க்யூர் ஆனவங்களுக்கு அப்புறம்
மறுபடியும் இந்த பிகேடிஎல் வரும் அப்படின்னு வந்து சொன்னோம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் டேரெக்டாகவுமே வந்து வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா டெர்மல் அப்படின்னா ஸ்கின். ஸோ ஸ்கின்னில் வந்து leishmaniasis அக்கராக்குது அப்படிங்கிறது தான் இந்த போஸ்ட் காலா அல்சர் டெர்மல் leishmaniasis அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா லிப்போசோமல் ஆம்ஃபோடெரிசின் பி அப்படிங்கிற ஒரு இன்ஜெக்ஷனை வந்துட்டு போடுவாங்க. இதுவே வந்துட்டு போஸ்ட் காலா அல்சர் டெர்மல் leishmaniasisக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் வந்து 12 weeks ஆஃப் ஓரல் மில்டஃபோசின் வித் டோசேஜ் அட்ஜஸ்டட் பேஸ்ட் வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் பேஷண்ட்ஸ் ஏஜ் அண்ட் வெயிட். ஓகேங்களா. ஸோ அப்போ மில்டஃபோசின் அண்ட் ஆம்ஃபோடெரிசின் பி தான் வந்து காலா அல்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவிகரமாக இருக்குது. ஸோ அப்போ இந்தியாவில் காலா அல்சரை எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்குனால ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் என்னென்ன? ஃபஸ்ட்டு ரிகரஸ் மானிட்டரிங் ஆஃப் இன்டோர் ரெசிடுவல் ஸ்ப்ரேயிங் டு கர்ப் சாண்ட்ஃப்ளை ப்ரீடிங் அண்ட் டிசீஸ் ஸ்ப்ரெட். ஸோ சாண்ட்ஃப்ளைனால தான் அதிகமாக பரவுது. ஸோ அப்போ அதையே வந்துட்டு எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து வால் பிளாஸ்டரிங் மெத்தட். அதாவது என்னென்னா இந்த சாண்ட்ஃப்ளை ப்ரீட் ஆகக்கூடிய ஏரியாவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஜெரார்டு சாயிலை வந்துட்டு அப்ளை பண்ணுறது மூலமாக ப்ரீடிங்கை வந்து தடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து ட்ரீட்மெண்ட் கம்ப்ளைன்ஸ். இந்த பிகேடிஎல் ட்ரீட்மெண்ட்லாம் வந்து இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து ஆஷா ஒர்க்கர்ஸ் மூலமாக மேப் பண்ணி இந்த பிகேடிஎல் ட்ரீட்மெண்ட் வந்து அந்த பேஷண்ட்ஸ்க்கு கம்ப்ளீட் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணணும். ஸோ இப்போ WHO என்ன மாதிரி டார்கெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 2030 வந்து காலா அல்சரை எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதே மாதிரி WHO நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீசஸ் ரோட் மேப்லேயுமே வந்து இந்த டார்கெட்டில் இன்க்ளூட் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச்டு சென்ட்ரலி ஸ்பான்சர்டு காலா அல்சர் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் இன் 1991. ஸோ அப்போ அது மட்டும் இல்லாமல் நேஷனல் ஹெல்த் பாலிசி 2002லேயுமே வந்து பார்த்திங்கன்னா காலா அல்சர் எலிமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2010 வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை 2015 எலிமினேட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அட் ப்ரெசென்ட் பார்த்திங்கன்னா 2023 இதை எலிமினேட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் வந்து இருக்காங்க. ஸோ அப்போ குறைஞ்சிட்டு தான் வருதா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காலா அல்சர் படிப்படியாக வந்துட்டு குறைஞ்சிட்டு தான் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ லாஸ்ட் டேட்டா 2023 படி 530 கேசஸ் வித் 4 டெத்ஸ் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு ரிலேட்டட் டு காலா அல்சர். ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கல். அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ இப்போ கிட்டத்தட்ட யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வந்து 75 இயர்ஸ் வந்து ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம இந்த UN டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் பற்றி நம்ம பார்க்குறது அவசியமாக இருக்குது. ஸோ இந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் தட் ஆக்ட்ஸ் லைக் அ குளோபல் ரோட் மேப் ஃபார் ஃப்ரீடம் அண்ட் ஈக்குவாலிட்டி. ஓகேங்களா. ஸோ நம்ம கண்ட்ரியில் எப்படி நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து படிக்கிறோமோ அதே மாதிரி குளோபல் லெவலில் படிக்கிறது தான் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ இது ஒவ்வொருத்தருடைய ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவே அமைஞ்சிருக்கு எந்த ஒரு தருணத்துலையும். ஓகேங்களா. ஆனால் இதை பற்றி நம்ம பொட்டென்ஷியலாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரீட்டி கிடையாது. அதே மாதிரி இது ஒரு லீகலி பைண்டிங் டாக்குமெண்ட்டும் வந்து கிடையாது. ஓகேங்களா. ஆனால் இது ஒரு பிரின்சிபல்ஸ். நம்ம இதில் எப்படி டிபிஎஸ்பி மாதிரியோ அதே மாதிரி UN யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரின்சிபல்ஸ் மட்டும்தான். இட் இஸ் நாட் லீகலி பைண்டிங். ஆனால் அதோட சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் எடுத்துருக்கக்கூடிய ரைட்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரீடம் மூமெண்ட்ஸ்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்துருந்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டீகாலனைசேஷன் மூமெண்ட்ஸ் இன் ஆஃப்ரிக்கா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருந்தெல்லாம் வந்துட்டு எப்படியெல்லாம் ஃப்ரீடம் வேணும், எப்படிலாம் ஈக்குவாலிட்டியை என்ஷூர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான பிரின்சிபல்ஸை வந்து அட்ஹேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பிரேஷன் ஃபார் நியூ சோஷியல் மூமெண்ட்ஸ் லைக் ஆன்டி அப்பார்த்தைட் மூமெண்ட்டு, LGBTQ IA+ மூமெண்ட், இந்த மாதிரி மற்ற மாடர்ன் டே மூமெண்ட்ஸில் இருந்துமே வந்துட்டு இந்த ரைட்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணியிருந்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபொலிட்டிக்கல் அண்ட் செக்குலர் டாக்குமெண்ட்டாக வந்து இருந்திருக்கு. ரூல் ஆஃப் லாவை வந்து இன்ட்ரொடக்ஷன் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. ரூல் ஆஃப் லா என்ன சொல்லுது? எனி லா மஸ்ட் பி பவுண்ட் பை தி கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் எந்த ஒரு ஆக்ஷன் எடுத்தாலுமே அது சட்டத்திற்கு புறம்பாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் சொல்லியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் கான்ஸ்டிடியூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்குல்ல. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு 30 ரைட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ரைட்ஸுக்கு மோர் ஆர் லெஸ் ஈக்குவலாக தான் வந்து இருக்கும். ஆனால் இந்த யூனிவர்சல் டிக்ளரேஷனில் என்னென்ன மாதிரிலாம் சேலஞ்சஸ் அட்ரஸ் பண்ணப்படலை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரீசன்ட் ஜியோ பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ஸ் லைக் இஸ்ரேல் ஹமாஸ் வார், ரஷ்யாவுடைய வார் இன் உக்ரைன், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹியூமன் ரைட்ஸ்குள்ளே என்ஷ்ரைன் பண்ணப்படலை. அதே மாதிரி பொலிட்டிக்கல் கெயினுக்காக நிறைய மிஸ்யூஸ் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்லாம் வந்து நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரவாண்டாவில் ஜீனோசைட்லாம் வந்து நடந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ்
ஆஃப் உமன் வந்துட்டு ரொம்பவே அப்யூசிவாக வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்வைசிவ் வயாஜினல் எக்ஸாமினேஷன்ஸ் ஆப்கானிஸ்தானில் வந்து நடந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா அப்யூஸ் ஆஃப் ரைட் டு லிவ் வித் டிக்னிட்டி. ஸோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வாழக்கூடிய எந்த ஒரு ரைட்டுமே இந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸில் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங், ரேக் பிக்கிங் எல்லாம். கரப்ஷன் இன் கவர்னன்ஸும் வந்து இருக்குது. இதனால் நிறைய மிஸ்யூஸ் ஆஃப் ஆன்டி டெரர் லாஸுமே வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணுற விதமாக இந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்து வே ஃபார்வர்டில் பார்த்தீங்கன்னா மெயின்லி ஹியூமன் ரைட்ஸை நம்ம அண்டர் டெவலப்ட் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு டெரிட்டோரியல் லாஸ்லேயுமே வந்துட்டு இந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் அலைன்மெண்ட்டாக வந்து இருந்திருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹியூமன் ரைட்ஸே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் ஆக்டிவ் ரோல் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. எனாக்ட்மெண்ட் ஆஃப் டொமஸ்டிக் ஹியூமன் ரைட்ஸ் லா அண்ட் டொமஸ்டிக் ஹியூமன் ரைட்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் எப்படி நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கோ அக்ராஸ் தி வேர்ல்டுமே ஒரு கண்ட்ரிலையுமே ஹியூமன் ரைட்ஸ்க்குன்னு உண்டான ஒரு செப்பரேட் லீகல் என்டிட்டி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்துகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸில் மொத்தம் 30 ரைட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது எல்லாமே தான் வந்து இங்கே சொல்லியிருந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ரெகக்னிஷன் ஆஸ் பர்சன் பிஃபோர் லா, ரைட் டு நேஷ்னாலிட்டி, ரைட் டு எசிலம், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட், இதெல்லாமே வந்துட்டு இருக்குது. ரைட் டு மேரேஜ் அண்ட் ஃபேமிலி, ரைட் டு ப்ராப்பர்ட்டி, ரைட் டு எஜுகேஷன். ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸில் இருக்குது. ஆனால் நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா ரைட்ஸ் வந்துட்டு இருக்குது யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸில். ஸோ ஆனால் அது பேசிக்காக வந்து சொல்கிறது இந்த 30 ரைட்ஸ் தான். அடுத்த ஆர்டிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா அசர்பைஜான் ஆல் செட் டு ஹோஸ்ட் COP29 as அர்மீனியா புல்ஸ் அவுட். ஸோ இப்போ COP28 இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ December 12 அன்றைக்கி முடிஞ்சிருந்திருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி December 12 முடிஞ்சிருச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் தான் வந்து சார்ட்டர் எல்லாமே வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம காம்ப்ரஹென்சிவாக COP28 என்டையராக கவர் பண்ண தான் போகிறோம் இன் தி மந்த் ஆஃப் ஜான்வரி. ஏன்னா அதுக்குள்ளே நிறையா ஆர்டிகல்ஸ், கிரிட்டிசிசம்ஸ் எல்லாமே வந்து வரப்போகுது. அது எல்லாமே நம்ம பூல் பண்ணி மொத்தமாக வந்து பார்க்க போகிறோம். ஆனால் COP28 ஹோஸ்ட் பண்ணது யார்? துபாய். COP29 ஹோஸ்ட் பண்ண போகிறது யார் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அர்மீனியா இருந்ததாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அசர்பைஜானாக இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ அர்மீனியா, அசர்பைஜான் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பர்டிகுலர் மேப் பாயிண்ட் ஞாபகம் வரணும், விச் இஸ் நகர்னோ கராபாக். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே வந்து ஒரு டெரிட்டோரியல் டிஸ்பியூட் வந்து நடந்துகிட்ருக்கு. இதுக்குண்டான ரீசன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நகர்னோ கராபாக் ரீஜனில் 95% ஆஃப் தி பாப்புலேஷன் எத்னிக்கலி அர்மீனியனாக தான் இருக்காங்க. ஆனால் இது வந்து இன்டர்நேஷ்னலி இந்த ஏரியாவை யார் கன்சிடரேஷனுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசர்பைஜான் கன்சிடரேஷனுக்குள்ளே தான் இருக்குது. அர்மீனியா அப்படிங்கிறது ஒரு கிறிஸ்டியன் மெஜாரிட்டி கொண்ட ஒரு நாடு. ஆனால் அசர்பைஜான்ங்கிறது முஸ்லீம் மெஜாரிட்டி கொண்ட நாடு. ஸோ அப்போ இந்த ஒரு ரீஜனல் கான்ஃப்ளிக்ஸ்னால தான் இந்த நகர்னோ கராபாக்கில் ஏரியாவில் கான்ஃப்ளிக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நகர்னோ கராபாக் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அசர்பைஜானோடது. ஆனால் உள்ளே இருக்கவங்க எத்தனிக் அர்மீனியன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதான் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இதையும் தாண்டி இங்கே ஒரு விஷயம் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த அர்மீனியா அசர்பைஜானையும் தாண்டி பல்கேரியா நாங்கள் ஹோஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருந்தாங்க. ஸோ அப்போ வந்துட்டு ரஷ்யா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எந்த ஒரு யூரோப்பியன் யூனியன் மெம்பரும் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணக்கூடாது, அதுக்கு நாங்கள் சம்மதிக்க மாட்டோம், அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பல்கேரியா ஆட்டோமேட்டிக்காக அந்த க்யூலேருந்து எடுக்கப்பட்டுட்டு அசர்பைஜானை ஹோஸ்ட் கண்ட்ரியாக வந்து வச்சுருந்துருக்காங்க ஃபார் COP29. அடுத்து ரங்கோலி கிராப்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரங்கோலி கிராப்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஸ்டிங்க்ட் பேட்டர்ன்ஸ் வந்து கிராப்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஸோ இதுக்குண்டான கிராப் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சாண்ட் பப்ளர் கிராப் அண்ட் சோல்ஜர் கிராப். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து சாண்ட் பப்ளர் கிராப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். சாண்ட் பப்ளர்ஸ் அப்படின்னு என்னென்னா சாண்டை எடுத்து அதை வாழில் போட்டு நல்லா மென்று அதுக்கப்புறம் வந்துட்டு அதை துப்பிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட் பப்ளர் கிராப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து தன்னுடைய கிளாஸ்னால் எடுத்து அதை ஃபுல்லாக வந்துட்டு மவுத்தில் ஃபுல்லாக மம்பிள் பண்ணி இந்த சாண்டிலலாம் நியூட்ரியன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்துக்கிட்டு மீதியெல்லாம் வந்து துப்பிடும். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால் மாதிரி ரோல் பண்ணப்பட்டு அங்கங்கே இருக்குமா. ஸோ இது வந்து ரங்கோலி பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் பண்ணப்படுது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இன்னொரு ஃபேக்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சாண்ட் பப்ளர் கிராப்ஸ் ஆகட்டும், மோஸ்ட் ஆஃப் தி கிராப் ஸ்பீஷஸ் வந்துட்டு அதோடைய கிளாஸ் பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஸ்பேஸ் வழியாக தான் வந்து மூச்சு விடுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கேஸ் விண்டோஸ். ஓகேங்களா? இந்த சாண்ட் பப்ளர் கிராப்ஸ் எல்லாமே வந்து மேல் டாமினேட்டட் சொசைட்டியாக தான் வந்து இருந்திருக்கு. அரௌண்ட் தி பீச்சஸ் ஆஃப் தி இண்டோ பசிபிக் ரீஜனில் இந்த சாண்ட் பப்ளர் கிராப்ஸை நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இண்டோ பசிபிக் ரீஜனில் 59 ஸ்பீஷஸ் ஆஃப் சாண்ட் பப்ளர்ஸ் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா சோல்ஜர் கிராப்ஸ். சோல்ஜர் கிராப்ஸ் வந்து அதோடைய டிஸ்டிங்க்ட் ஃபெனாமினன், அது ஸ்ட்ரெயிட் லைனில் தான் வந்து போகும். இப்போ மற்ற கிராப்ஸ்லாம் இன்னும் பார்த்தீங்கன்னா சைட்வேஸில் வந்து போயிட்டுருக்கும். ஆனால் இந்த சோல்ஜர் கிராப்ஸ் ஸ்ட்ரெயிட் லைனில் தான் வந்து வாக் பண்ணும். இதுவுமே ஒரு மேல் டாமினேட்டட் சொசைட்டி தான். பிக்கஸ்ட் மேல்ஸ் தான் வந்து ஃப்ரண்ட்டில் லீட் பண்ணிட்டு போகும். ஸோ எப்படி எறும்பெல்லாம் ஊர்ந்து போகுதோ அதே மாதிரி தான் இந்த சோல்ஜர் கிராப்ஸ் ஊர்ந்து போகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் கிராப் ஸ்பீஷஸ் தே ஹேவ் லாங்கர் லெக்ஸ் அண்ட் வாக் ஃபாஸ்டர். ஓகேங்களா. சோல்ஜர் கிராப்ஸ்க்கு ஒரு யூனிக் வே ஆஃப் டிக்கிங் வந்து இருக்குது. அதாவது என்னென்னா, ஒரு சைடு ஆஃப் த பாடி வந்து மண்ணு மேலே இருந்து இன்னொரு சைடு ஆஃப் த பாடி வந்து பார்த்திங்கன்னா தோண்டிக்கிட்டு இருக்க மாதிரியும் இருக்குமா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்னிஃபிகண்ட்டான feature of soldier crabs. Even the little sand bubbles do the vanishing trick effectively. அதாவது இது நமக்கு தெரியும் இல்லையா, நிறையா கிராப்ஸ் வந்து நம்ம கிட்ட போகும்போது அது மண்ணுக்குள்ளே புதஞ்ச மாதிரி போயிடும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு கிராப்ஸோடைய மெயின் ஃபீச்சர் தான். ஸோ அப்போ இந்த ஆர்டிக்கலில் நம்ம சோல்ஜர் கிராப்ஸ் அண்ட் சாண்ட் பப்ளர் கிராப்ஸ் பற்றி நம்ம பார்த்துருந்துருக்கோம். ஸோ ரெண்டுத்தோட யூனிக் ஃபீச்சர்ஸையும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லாங் டேர்ம் எக்ஸம்ஷன் ஃபார் க்ரீன் ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க, மெயின்லி ஃபார் சோலார் பிவி செல்ஸ். இப்போ க்ரீன் ஹைட்ரஜன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்ம அதை நிறைய ஆர்டிகல்ஸில் வந்து பார்த்துருந்துருக்கோம். ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷனே வந்துட்டு ரினியூவபிள் எனர்ஜி மூலமாக பண்ணுறது தான் இந்த க்ரீன் ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட். ஸோ இந்த க்ரீன் ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சோலார் பிவி செல்ஸ் தேவை இருக்கிறதுனால ஸோ அதுக்கு உண்டான டியூட்டிஸ் மட்டும் எக்ஸம் பண்ணியிருந்திருக்காங்க டில் 2035. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த க்ரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷனுக்காக நிறையா எக்யூப்மெண்ட்லாம் இம்போர்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்குமே வந்து டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ்லேருந்து எக்ஸம்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. இது சோலாருக்கு மட்டுமா அப்படின்னு வந்து கேட்டால் இல்லை, விண்ட் மாடல்ஸ்க்கும் தான். விண்ட் டர்பைன் மாடல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அது ரிலேட்டடாக ஏதாவது இம்போர்ட் பண்ணுறாங்க, ஈவன் ஃப்ரம் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணாலுமே அதுக்கு எக்ஸம்ஷன் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன் பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ க்ரீன் ஹைட்ரஜன் மிஷனில் என்ன டார்கெட் வச்சுருந்துருக்காங்கன்னா 2030க்குள்ளே நிறையா விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 8 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணி 6 லட்சம் ஜாப்ஸ் க்ரியேட் பண்ணுறது மூலமாக 50 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் CO2 நம்ம குறைக்க முடியும். அதே மாதிரி 1 lakh crore இம்போர்ட் சேவிங்ஸையும் நம்ம அச்சீவ் பண்ண முடியும்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆனுவலாக நம்ம 5 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் க்ரீன் ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ணணும். எலக்ட்ரோலைசர் கெப்பாசிட்டியை நம்ம 60 to 100 ஜிகாவாட்ஸ்க்கு ரைஸ் பண்ணணும். 125 ஜிகாவாட்ஸ் ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியை வந்து கொண்டு வரணும் ஃபார் க்ரீன் ஹைட்ரஜன் ஜென்ரேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன். ஓகேங்களா. ஸோ இதோட நம்ம ஒரு மிஸ்சலேனியஸ் நியூஸ் நடுவில் வந்து பார்த்துடலாம். கவர்மெண்ட் டிசைட்ஸ் டு வித்ட்ரா 3 கிரிமினல் லாபிள்ஸ். ஸோ இந்த கிரிமினல் லாபிள்ஸ் பற்றியெல்லாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் அனாலிசிஸ் டெய்லி சீரீஸ் இருக்கும்போது நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதில் நிறையா லேக்யூனே வந்து இருந்துச்சு. ஸோ மென்டல் ஹெல்த்தை வந்து அட்ரஸ் பண்ணலை, சைபர் க்ரைம்லாம் வந்துட்டு லெஸ் ரிப்போர்ட்டடாக தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு கருத்தில் கொண்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் இந்த லா பில்ஸ் எல்லாத்தையுமே வித்ட்ரா பண்ணிவிட்டு நாங்கள் மறுபடியும் அழிச்சிட்டு புது ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் ஹவ் வித்ட்ரான் தி கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் ஸ்கீம் இன் எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஸ்கீமை இவங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த CTSD அப்படிங்கிறது ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி. ஸோ இது எதுக்காக அப்படின்னா சர்விங் ஆர் ரிட்டையர்டு எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் செலவுக்கு தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் ஸ்கீம் இன் எமர்ஜென்சி. ஸோ இப்போ இது வெறும் அந்த எம்ப்ளாயர்ஸ்க்கு மட்டுமா அப்படின்னு வந்து கேட்டால் இல்லை, அவங்களுடைய ஃபேமிலிக்கும் தான் இதை பொருந்துகிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஸ்கீமை மெட்ரோ சிட்டிஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன் 2016. எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது ப்ரைவேட் ரயில்வே எம்பேனல்டு ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அங்கே தான் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் இன் எமர்ஜென்சி கொடுக்குறதா ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஸ்கீமோடைய ஆம்பிட் வந்துட்டு அக்ராஸ் தி ரயில்வே நெட்வொர்க்ஸ்லையும் வந்துட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அப்போ இந்த எக்ஸ்பேன்ஷனில் 2 விஷயம் நடக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்ராஸ் தி ரயில்வே நெட்வொர்க் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் இந்த மாதிரி எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்க்கு கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத முடிவெடுக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து வித்ட்ரா பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது
இந்த ரிட்டையர்டு பெனிஃபிஷியரிஸ் ஆஃப் த ஸ்கீம்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து நிறைய சப்பர்ப்ஸ்க்கு மூவ் ஆகிட்டாங்க, மைக்ரேட் ஆகிட்டாங்க. ஸோ அங்கே வந்துட்டு நிறையா ரயில்வே ஹெல்த் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து இல்லை. ஆனால் நம்ம ப்ரீவியஸாக தானே வந்து பார்த்துருந்தோம், இட் இஸ் எக்ஸ்டெண்டட் டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய பேர் இது வந்து ஆப் பண்ணுறதுக்கு மறந்துடுறாங்க, இல்லைனா ஆப் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறது இல்லை. நிறைய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸுமே வந்து அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீங்கள் பணம் கட்டி தான் ஆகணும், அந்த மாதிரி கோஆப்ரேட் வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் இன்ஸ்டன்சஸ் இருக்கிறதுனால இந்த சிடிஎஸ்சியை வித்ட்ரா பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் இந்த சிடிஎஸ்சி ஸ்கீமுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ அப்படின்னு அந்த ரெஸ்பெக்டிவ் பெனிஃபிஷியரி கட்டியிருப்பாங்க இல்லையா, அது திருப்பி தரப்பட மாட்டாது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. நோ ரீஃபண்ட் வில் பி ப்ரொவைடட். அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கேஷ்லெஸ்ஸாக கொடுக்கணுன்னா இதுக்கு உண்டான காசு யார் தருவா? ஆப்வியஸ்லி இந்தியன் ரயில்வேஸ் தானே தரணும். ஸோ அடிஷ்னலி இட் வுட் இன்க்ரீஸ் தி பர்டன். அதனாலேயும் இதை நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா க்ரீன் டர்ட்டில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். க்ரீன் டர்ட்டில்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் சீ டர்ட்டில்ஸ். இதுதான் வந்து ஒன்லி ஹெர்பிவோர் அமங் தி டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ். ஓகேங்களா, க்ரீன் சீ டர்ட்டில் இன்னொரு நேமும் வந்து சொல்கிறாங்க, க்ரீன் டர்ட்டில், பிளாக் சீ டர்ட்டில், பசிபிக் க்ரீன் டர்ட்டில் அப்படின்னு வந்து சொல்லிட்டு. க்ரீன் டர்ட்டில்ஸ் ஏன் வந்துட்டு அப்படி நேம் பண்ணப்படுதுன்னா பிகாஸ் ஆஃப் க்ரீனிஷ் இன் கலர் தான். ஓகேங்களா, அதே மாதிரி ஆஃப் தேர் கார்ட்லேஜ் அண்ட் ஃபேட் அண்ட் நாட் தேர் ஷெல்ஸ். ஸோ ஷெல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் க்ரீனில் வந்து இருக்கும். க்ரீன் டர்ட்டில்ஸ் ஆர் ஃபவுண்ட் மெயின்லி இன் ட்ராபிக்கல் அண்ட் சப் ட்ராபிக்கல் வாட்டர்ஸ். மற்ற சீ டர்ட்டில்ஸ் மாதிரியே வந்துட்டு இந்த க்ரீன் டர்ட்டில்ஸும் லாங் டிஸ்டன்ஸ்க்கு மைக்ரேட் இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் வந்துட்டு இருக்குது. ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் டர்ட்டில்ஸ்க்கு இட் இஸ் என்டேஞ்சர்டு. ஆனால் க்ரீன் டர்ட்டில்ஸ்க்கு உண்டான த்ரெட்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஓவர் ஹார்வெஸ்டிங் ஆஃப் தேர் எக்ஸ். நிறையா எக்ஸ் வந்துட்டு அதிகமாக ஹார்வெஸ்ட் பண்ணப்படுது, அடல்ட்ஸ் எல்லாம் வந்து ஹண்ட் பண்ணப்படுது, நிறையா வலைகளில் வந்து மீன் வலைகளில் வந்து மாட்டிகிட்ருக்கு. லாஸ் ஆஃப் நெஸ்டிங் பீச் சைட். ஸோ பீச்சஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸாகவும் நிறைய என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்டாக டெவலப் ஆகிறதுனாலேயே வந்து பீச்சஸில் அதால் முட்டையிட முடியறதில்ல அப்படிங்கிறத சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இப்போ க்ரீன் டர்ட்டில்ஸ்க்குன்னு உண்டான ரீசன்ட் ஸ்டடீஸ் இப்போ பண்ணியிருந்திருக்காங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, ரைசிங் குளோபல் டெம்பரேச்சர்ஸ் குட் லீட் டு அன் இன்க்ரீஸ் இந்த நெஸ்டிங் ரேஞ்ச் ஆஃப் க்ரீன் டர்ட்டில்ஸ் இந்த மெடிட்டரேனியன் சி. ஸோ அப்போ மெடிட்டரேனியன் சீயில் அதிகமான இந்த க்ரீன் டர்ட்டில்ஸ் முட்டையிட போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அங்கே குளோபல் டெம்பரேச்சர்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ நெஸ்டிங் ஹேபிட் அண்ட் ஹேபிட்டே மாறப்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ இந்த ஸ்டடியில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த நிலைமை இன்னும் நீடிச்சிட்டே இருந்துச்சுன்னா 60% ஆஃப் தி நெஸ்டிங் ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் நார்த் ஆஃப்ரிக்கன், இட்டாலியன் அண்ட் க்ரீக் கோஸ்ட்லைன்ஸ். ஹியூமன் காஸ்டு கிளைமேட் சேஞ்ச் மூலமாக சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நிறையா மெரைன் லைஃப்க்கு பாதிப்புக்கு வந்து இதாகுது. ஸோ அதோடைய ஹேபிட் அண்ட் ஹேபிட்டட் சேஞ்சஸ் அப்ரப்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சீ டர்ட்டில்ஸ் வந்து ரொம்பவே சசப்டபுளாக வந்து இருக்குது பிகாஸ் த செக்ஸ் ஆஃப் தேர் ஆஃப்ஸ்ப்ரிங் இஸ் டிபெண்டன்ட் ஆன் இன்குபேஷன் டெம்பரேச்சர். ஸோ அப்போ அது முட்டை இடுது இல்லையா, ஸோ அந்த முட்டை வந்துட்டு எந்த ஒரு ஆமையாக வெளியே வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதோட டெம்பரேச்சர் போது தான் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ அதை வந்து மெயினாக சொல்கிறாங்க. த ஸ்டடி ஃபவுண்ட் தட் ப்ரோக்ரெசிவ்லி வர்ஸ் கிளைமேட் சினாரியோஸ் வேர் அசோசியேட்டட் வித் கிரேட்டர் இன்க்ரீசஸ் இந்த நெஸ்டிங் ரேஞ்ச் இந்த மெடிட்டரேனியன். ஸோ இதை நம்ம முன்னாடியே வந்து பார்த்துருந்தோம். இந்த ஸ்டடியில் ஒரு வார்னிங்கும் வந்து கொடுக்குறாங்க. மெடிட்டரேனியனை சுற்றி நிறையா கண்ட்ரிஸ் இருக்கிறதுனால இந்த மெடிட்டரேனியன்லேயே அதிகமாக எக்லேலாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் ஹியூமனோட இன்டர்வென்ஷனால் இந்த நெஸ்டிங் சக்ஸஸ் வந்துட்டு இருக்காது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதான் வந்துட்டு இந்த ஆர்டிக்கல். அடுத்த ஆர்டிக்கல் வந்து ஆர் கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் தி உமன் ஆன் த ரைஸ். ரீசெண்டாக என்சிஆர்பி ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது நம்மள எல்லாத்துக்குமே வந்து தெரியும். டிஸ்பைட் அ டிக்ளைன் இன் ஓவரால் கிரைம் ரேட் இன் 2022 என்சிஆர்பி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4% ரைஸ் இன் கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் உமனாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கிரைம் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ஆகிருக்கு, ஆனால் வந்துட்டு கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் உமன் இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு. ஸோ எந்தெந்த மாதிரியெல்லாம் உமன் க்ரைம்குள்ளே பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா க்ரூவல்ட்டி பை ஹஸ்பண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ். ஸோ அதில் தான் அதிகப்படியான உமன் பாதிக்கப்படுறாங்க. அடுத்து கிட்னாப்பிங் அண்ட் அப்டக்ஷன், அசால்ட் வித் தி இன்டென்ட் டு அவுட்ரேஜ் மாடஸ்டி அண்ட் ரேப். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செக்ஷுவல் அசால்ட், ஃபிசிக்கல் அசால்ட், மென்டல் அசால்ட் எல்லாமே வந்துட்டு வரும். அடுத்து டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட், வரதட்சணை கொடுமையில் வந்துட்டு எவ்வளோ கேசஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 13,479 கேசஸ் வந்து இது வரைக்கும் ரெஜிஸ்டர் ஆகிருக்கதா வந்து சொல்கிறாங்க. இதெல்லாமே வந்துட்டு டேட்டா பாயிண்ட்ஸ். ஏன் வந்து இந்த மாதிரி கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் த உமன் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கும்போது பேட்ரியார்கல் சொசைட்டி ஒரு காரணமாக சொல்கிறாங்க. அடுத்து லீகல் ஃப்ரேம்வொர்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இம்மாரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட், டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட், கமிஷன் ஆஃப் சதி ப்ரிவென்ஷன் ஆக்ட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் அண்ட் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஆக்ட்ஸ் உமனோட சேஃப்டிக்காக இருக்கிறதுனால நிறையா க்ரைம் ரிப்போர்ட் பண்ணப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி லாஸ் இருந்தாலுமே நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் வந்து சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ இப்போ கேசஸ் எல்லாம் வந்து போடுறாங்க, ஆனால் அவங்களுக்கு
கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்குதா அப்படிங்கிறது அது வந்து ஒரு டவுட்ஃபுல்லாக தான் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ரைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ்டாக தான் வந்து இருக்குது. NCRB ரிப்போர்ட் ஃபைண்டிங்ஸ் படி ஓவர் 4.45 lakh கேசஸ் ஆஃப் crimes against women வந்துட்டு 2022 ரெஜிஸ்டர் ஆயிருந்திருக்கு, which is indicating a high rate of 66.4 crimes per lakh population. ஸோ 1,00,000 உமன் இருக்காங்க அப்படின்னா 66.4 crimes வந்து நடக்குது. ஓகேங்களா. சார்ஜ் ஷீட் ஃபைலிங் ரேட்டுமே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கு. வியூஸ் ஆன் இன்க்ரீஸ்டு ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா உமனுடைய கான்ஃபிடென்ஸை பற்றி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ எப்படி இருந்தாலும் போலீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் ஏதோ ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து போய் பண்ணுறாங்க. ஆனால் இந்த க்ரைம் ரெஜிஸ்ட்ரேஷன்லேயுமே வந்து நிறைய வேரியேஷன்ஸ் வந்து இருக்குது. டெல்லியோட ஹை க்ரைம் ரேட் மூலமாக என்ன தெரிய வருதுன்னா டெல்லியில் தான் ஹையஸ்ட் ரேட் ஆஃப் க்ரைம்ஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதே வந்து தெரிய வருது. கான்ட்ராஸ்ட் வித் அதர் ரீஜன்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது எஸ்பெஷலி ரூரல் ஏரியாஸில் க்ரைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்பவே லோவாக இருக்குது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு போய் போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும், நம்மளோட குடும்பமானம் போயிருமே அப்படி இப்படின்லாம் வந்துட்டு நிறையா ரீசன்ஸ்னால ரூரல் ஏரியாஸில் க்ரைம்ஸ் எல்லாம் ரிப்போர்ட் பண்ணப்பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அப்போ லா என்ஃபோர்ஸ்மெண்ட்லேயும் ஜுடிஷியரிலையும் இதுக்கு உண்டான சேலஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீசிங் இஷ்யூஸ். ஸோ இதை வந்துட்டு சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ட்ரெயின்டாக இல்லை. அதே மாதிரி சார்ஜ் ஷீட் ப்ரிப்பரேஷனுக்குமே வந்துட்டு இது புவர் எஃபெக்டை வந்து காமிக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஜுடிஷியல் டிலேஸ். ஸோ ஏதாவது கேஸ் வந்து போட்டிருந்தாலுமே அது உங்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகுது. அடுத்து ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ். ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நிறையா க்ரைம்ஸு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் மூலமாக சால்வ் பண்ணப்படுது. ஆனால் அது ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் ஆர் மெயின்லி டீலிங் வித் பாக்ஸோ கேசஸ். ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அங்கே ஒரு உமன் இருந்தால் இன்னொரு உமனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ ஆனால் உமன் இன் போலீஸ் ஃபோர்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே லோ ப்ரப்போர்ஷனில் தான் வந்து இருக்குது. அதை தான் சொல்கிறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோட டேட்டா படி உமன் கான்ஸ்டிடியூட்டட் ஒன்லி 11.7% ஆஃப் தி டோட்டல் ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ இதனால் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா உமனோட சேஃப்டிக்காக ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் வில் வந்து தேவை. ஸோ அதனால தான் நிறையா பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் மூலமாக உமனுக்கு ஒரு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி வந்து கொடுக்க முடியும். அதே மாதிரி ஜெண்டர் பேஸ்டு வயலன்ஸையும் குறைக்க முடியும். லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் ஜுடிஷியரிலையுமே வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் ட்ரைனிங் வந்து கொடுக்கணும், உமனுடைய ரெப்ரசன்டேஷனை அதிகப்படுத்தணும், ஜுடிஷியல் ப்ராசஸை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டன் பண்ணணும். இதெல்லாமே ரொம்ப க்ரூஷியலான ஸ்டெப்ஸாக அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ ஒரு க்ரைம் ரேஸ் அகெயின்ஸ்ட் தி உமன் ஆன் த ரைஸ் அப்படின்னு வந்து கேட்டால் ஆமாம். ஆனால் அதுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு வே ஃபார்வர்டாக அமைஞ்சிருக்கு. அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ராக்டல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ராக்டல்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் தட் ஆர் செல்ஃப் சிமிலர் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ஸ் அண்ட் ஆர் கிரியேட்டட் பை ரிப்பீட்டிங் அ சிம்பிள் ப்ராசஸ் அண்ட் ஓவர். அதாவது இப்போ ஒரு சின்ன டாட் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டாட்டை ஒரு பேட்டர்ன் மூலமாக வச்சா அது ஒரு பூ மாதிரி வந்து மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கா. ஸோ அப்போ ஒரே ஷேப்பை வச்சு நிறையா டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ஸில் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் உருவாக்குறதா வந்து ஃப்ராக்டல்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரையாங்கிள் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டாராகவுமே வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிளை வச்சு ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதை வந்துட்டு மறுபடியும் வெவ்வேறு பேட்டர்னில் வந்து மாற்ற முடியும் இல்லையா. ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. இதுக்குண்டான எக்ஸாம்பிள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஹியூமன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸு, ட்ரீ ரிங்ஸு, ஷெல்ஸ் ஆஃப் ஸ்னெயில்ஸு, கிராஃபின் இதெல்லாமே. இப்போ ஹியூமனுடைய ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே மாதிரி பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்லாம் ஃபோனில் வைக்கும் போதுமே இருக்கும் இல்லையா. ஸோ அதே ஒரே பேட்டர்ன் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ஸில் பார்க்கும்போது அது மொத்தம் ஒரு ஃபிங்கர் ஷேப்லேயே வந்து வருது இல்லையா. ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்குண்டான அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நிறையா டேட்டா கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, நிறையா செல் பயாலஜியை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கும், கேலக்ஸியை ஸ்டடி பண்ணுறதுக்கும் உதவிகரமாக இருக்குது. ஸோ இப்போ அந்த ஃப்ராக்டல்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐட்ரேட்டட் ஃபங்க்ஷன் சிஸ்டம்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்துட்டு ஃப்ராக்டல்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் பர்ன்ஸ்லி ஃபர்ன் ஃப்ளேம் ஃப்ராக்டல்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி நம்ம பெருசாக தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ராக்டல்னால் என்னென்னு தெரிஞ்சிட்டா போதும். ஸோ இந்த பர்ன்ஸ்லி ஃபர்ன் சிஸ்டம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது ஃப்ளேம் அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஒரு லீஃப் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபஸ்ட் லீஃப் அப்படிங்கிறது இப்படி தான் வந்து பார்த்துருந்துருப்போம். ஆனால் அதுக்குள்ளேயே வந்துட்டு நிறையா லீஃப் இருக்கிற மாதிரிலாம் வந்துட்டு டிபிக்ட் ஆகுது இல்லையா. ஸோ அதான் வந்து ஒரு ஃப்ராக்டலாக வந்து அமைஞ்சிருக்கு.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் டைம் ஃப்ராக்டல்ஸ். ஸோ எஸ்கேப் டைம் ஃப்ராக்டல்ஸ் அப்படிங்கிறத வந்து நிறைய காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி வந்து பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து மேண்டல்பிராட் செட் அண்ட் ஜூலியா செட்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேண்டல்பிராட் செட், நமக்கு ஆப்டிக்கல் இல்லூஷன் தரக்கூடியதெல்லாம் வந்து மேண்டல்பிராட் செட்டு. அடுத்து இது ஜூலியா செட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எல் சிஸ்டம்ஸ். இந்த எல் சிஸ்டம்ஸை பேஸ் பண்ணி நம்ம பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸோடைய க்ரோத் ப்ராசஸை வந்து மாடல் பண்ண முடியும். ஸோ எப்படி வந்துட்டு ட்ரீஸ் எல்லாம் க்ரோ ஆகுது, எப்படி அதோட பிரான்ச்சஸ் ஓப்பன் அப் ஆகுது, இதெல்லாமே வந்துட்டு நம்ம எல் சிஸ்டம் யூஸ் பண்ணி நம்ம சொல்ல முடியும். ஸோ இதெல்லாமே வந்து ஃப்ராக்டல்ஸ் அப்படிங்கிறத நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா பின்னா நோபிலிஸ் விச் இஸ் அ கம்பேக் ஹீரோ. இந்த பின்னா நோபிலிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரைன் ஆர்கானிசம். இதை வந்து மறுபடியும் திரும்ப பார்த்துருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது ஒன்ஸ் ரொம்பவே எக்ஸ்டிங்க்ட் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு வெர்ஜ் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன்லேயுமே வந்து தான் இப்போ இருக்குது. எங்கே இதை ஃபைன் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குரோஷியாவில் வந்து ஃபைன் பண்ணியிருந்திருக்காங்க. இது வந்து யூரோப்பியன் யூனியன் மெம்பராக வந்து குரோஷியா இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ குரோஷியாலேயுமே வந்து அட்ரியாட்டிக் சி அங்கெல்லாம் வந்துட்டு ஃபைன் பண்ணப்படுறதா சொல்லியிருந்திருக்காங்க. ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்னா நோபிலிஸ் ஒரு டெட்லி பேத்தஜன் ஸ்ப்ரெட் மெடிட்டரேனியன் சீல வந்து இருந்துச்சு. ஸோ அப்போ 2016 இது ரொம்பவே டை ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்பெக்டிவ் கோஸ்ட்டில் வந்து ஃபைன் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இஸ்ட்ரியாஸ் ப்ரொடெக்டட் ஏரியா. ஸோ இஸ்ட்ரியா வந்து பார்த்திங்கன்னா இங்கே குட்டியாக ஒரு இடத்துல வந்து இருக்கும். ஸோ குரோஷியா அப்படின்னு வந்து பார்க்கும்போது இட் இஸ் பார்டரிங் கண்ட்ரி ஆஃப் அட்ரியாட்டிக் சி. ஸோ இப்போ அட்ரியாட்டிக் சீயை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ அட்ரியாட்டிக் சி இஸ் சரௌண்டட் பை இட்டாலி, ஸ்லோவேனியா, குரோஷியா, போஸ்னியா அண்ட் ஹெர்சிகோவினா, மாண்டனீக்ரோ, அல்பேனியா அண்ட் கிரீஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் பின்னா நோபிலிஸ் பார்த்திங்கன்னா நிறைய எக்கலாஜிக்கல் ரோலுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக வந்து இருக்குது. பிகாஸ் இட் ஃபில்டர்ஸ் சீ வாட்டர். ஓகேங்களா. ஸோ சீ வாட்டரை ஃபில்டர் பண்ணி மற்ற ஆர்கானிசம் வந்து வளர்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ அப்போ சீயோடைய ஃபில்டராக வந்து செயல்படுறது தான் இந்த பின்னா நோபிலிஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா ஏர்ஃபேரோடைய ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிருந்தாலுமே, அதாவது நம்ம ஏரோப்ளேனில் போகணுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்குண்டான டிக்கெட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருந்தாலுமே பேசஞ்சர் டிராஃபிக் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு, மெயின்லி இன் கேரளா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து காவேரி பேசினில் 12,850 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆஃப் க்ரீன் கவர் லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் ஒரு ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் அட்லீஸ்ட் 3/4 ஆஃப் தி லாஸ்ட் கவர். ஓகேங்களா. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லாஸ்ட் ஷேர் வந்து பார்த்திங்கன்னா 1/5 வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ எங்கே அதிகமாக ஃபாரஸ்ட் கவர் லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு வந்து பார்க்கும்போது பிரம்மகிரி வைல்ட் லைஃப் சாங்சுரி, பந்திப்பூர் நேஷ்னல் பார்க்கு, நாகர்ஹோலி நேஷ்னல் பார்க் அண்ட் தி காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ இது எதனால் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மனுஷங்கனால தான் நடந்திருக்கு, ஆந்த்ரோபோஜெனிக் ப்ரெஷர்னால். அப்போ காவேரி பேசின் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இட் ஆரிஜினேட்ஸ் அட் தலக்காவேரி விச் இஸ் இன் வெஸ்டர்ன் காட்ஸ். லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னா என்னென்ன, ஹரங்கி, ஹேமாவதி, ஷிம்ஷா அண்ட் அர்காவதி. இதுவே ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ்லாம் என்னென்ன, லக்ஷ்மண தீர்த்தா, காபினி, சுவர்ணவாதி, பவானி, நொய்யல் அண்ட் அமராவதி. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேசஸ் ஆஃப் ஹியூமன் டிராஃபிக்கிங் விக்டிம்ஸ் பீயிங் ஃபோர்ஸ்டு டு கமிட் சைபர் கிரைம்ஸ் ஆன் த ரைஸ். அதாவது ஹியூமன் டிராஃபிக் பண்ணக்கூடிய மக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்துட்டு அதிகப்படியாக சைபர் கிரைம்ஸில் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ ஒருத்தரை கடத்தி அவங்கள சைபர் கிரைம்ஸ் வந்து செய்ய சொல்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதிகமாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இதை வந்துட்டு என்ன ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னா ஆப்ரேஷன் ஸ்டார்ம் மேக்கர்ஸ் 2 அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஆப்ரேஷன் ஸ்டார்ம் மேக்கர்ஸ் 2 யார் பண்ணுறாங்கன்னா இன்டர்போல் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு கேஸஸை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்டர்போல் இதில் இன்வால்வ் வராங்க. ஓகேங்களா. ஸோ இன்டர்போல் இஸ் இன்டர்நேஷ்னல் போலீஸ் அசோசியேஷன். ஸோ இப்போ இதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மியான்மர் பக்கத்தில் 1,20,000 பீப்புள் இது மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ என்னென்ன மாதிரிலாம் சைபர் கிரைம்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸ் லைக் ஃபேக் கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, ஃப்ராடுலண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆஃபர்ஸு, லாட்ரி, ஆன்லைன் கேம்லிங், ஸ்கேமு, இதெல்லாமே வந்துட்டு சைபர் கிரைம்ஸாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா. கோயிங் ஆஃப்டர் டவுட்ஸ் த சேஞ்ச் இன் அட்வொகேட்ஸ் ஆக்ட். ஸோ டவுட்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒருத்தவங்களை வந்து உயர்த்துறதுக்கு முயற்சி செய்கிறது தான். ஆனால் அது அவங்க தப்பானவங்களாக இருக்கலாம். அப்போ இதில் என்ன தெரிய வருதுன்னா ஒரு ராங்கான பர்சன்ஸை நாம் அவங்க நல்லவங்க அந்த மாதிரிலாம் வந்து போர்ட்ரே பண்ணுறது தான் டவுட் அப்படின்னு வந்து சொல்ல வராங்க. ஸோ இப்போ இந்த டவுட்ஸை வந்து வீட் அவுட் பண்ணணும் ஜுடிஷியரியில் இருந்து அப்படிங்கிறதுக்காகவே
இந்த அட்வொகேட்ஸ் ஆக்டை வந்து பாஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த அட்வொகேட்ஸ் ஆக்ட் மூலமாக லீகல் ப்ராக்டிஷனர்ஸ் ஆக்ட் 1879 ரிப்பீல் பண்ணப்படுது. அதே மாதிரி அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 அமெண்ட் பண்ணப்படுது. இது எதுக்காக அப்படின்னா, நிறையா அப்சலீட் லாஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே வந்து தூக்கிட்டு நிறையா சூப்பர்ஃப்ளூவஸ் எனாக்ட்மெண்ட்ஸும் வந்து இருக்கும் நம்மளுடைய லா புக்ஸ்லலாம். அது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அட்வொகேட்ஸ் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் 2023 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொவிஷனை வந்து ஆட் பண்ணியிருந்திருக்காங்க செக்ஷன் 45 கீழே. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 6 months imprisonment ஃபார் பர்சன்ஸ் இல்லீகலி ப்ராக்டிசிங் இன் கோர்ட்ஸ் அண்ட் பிஃபோர் அதர் அத்தாரிட்டிஸ். ஸோ இப்போ யாராவது இல்லீகலாக கோர்ட்டில் வாதாடிக்கிட்டு இருக்காங்க, இல்லைனா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க லாயராக அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு 6 மாதம் இம்ப்ரிசன்மெண்ட் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. இந்த புது ப்ரொவிஷனை வந்து செக்ஷன் 45A அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த செக்ஷனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு ஹை கோர்ட்டும் இல்லை டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுமே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பவர் இருக்குது. யார் யாரெல்லாம் வந்துட்டு இந்த டவுட்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஹவவர் நோ பர்சன்ஸ் நேம் வில் பி இன்க்ளூடட் இன் எனி சச் லிஸ்ட் அன்டில் தே ஹவ் ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷோ காஸ் அகெயின்ஸ்ட் சச் இன்க்ளூஷன். அதாவது அவங்க ஒரு டவுட்டாக ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நேம் இருக்கும். சப்போஸ் அவங்க ஆக்டே பண்ணலை, ஆனால் அவங்களுடைய நேம் மட்டும் அந்த ஏரியாவில் வந்துக்கிட்டு இருக்கு, ஒருத்தர் வந்து பொய்யா ப்ராக்டிஸ் பண்ண வரப்போகிறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்குன்னா அவங்க நேமை பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஆனால் எந்தெந்த மாதிரியெல்லாம் டவுட் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்திருப்பாங்க. இதுதான் செக்ஷன் 45A வந்து சொல்கிறாங்க. அடிஷ்னலி திஸ் ப்ரொவிஷன் பனிஷஸ் எனி ஒன் ஆக்டிங் அஸ் அ டவுட் while his name isn't included in any such list with imprisonment up to 3 months வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து ஃபைன் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 500 rupees. அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா, சைபீரியன் டைகர்ஸ் சைப்ரஸ் டார்ஜிலிங் ஜேர்னி எண்ட்ஸ் இந்தியாஸ் 12-year drought. ஸோ இந்தியன் ஜூஸ் எல்லாம் வந்து சைபீரியன் டைகர்ஸ்க்காக ரொம்ப நாளே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து சைப்ரஸில் இருந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ சைப்ரஸ்லேருந்து நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய டார்ஜிலிங்க்கு 2 டைகர்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே வந்து சைபீரியன் டைகர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சைப்ரஸ்லேருந்து எந்த ஜூ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பஃபோஸ் ஜூ. ஓகேங்களா? இப்போ டார்ஜிலிங்கில் எந்த ஜூக்கு அது ரீச் ஆகிருக்குன்னா பத்மஜா நாயுடு ஹிமாலயன் ஜுவாலஜிக்கல் பார்க். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த பத்மஜா நாயுடு ஹிமாலயன் ஜுவாலஜிக்கல் பார்க் லார்ஜஸ்ட் ஹை ஆல்டிடியூட் ஜூ இன் தி கண்ட்ரி. ஓகேங்களா? இட் ஹாஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல் இன் கன்சர்வேஷன் ப்ரீடிங் ஆஃப் 10 animals இன்க்ளூடிங் ரெட் பாண்டா, ஸ்னோ லெப்பர்ட்ஸ், ப்ளூ ஷீப்ஸ், இந்த மாதிரி வேரியஸ் வைல்டு அனிமல்ஸோடைய கன்சர்வேஷன் ஸ்டெப்ஸுமே இந்த பத்மஜா நாயுடு ஹிமாலயன் ஜுவாலஜிக்கல் பார்க்கில் நடந்துகிட்டு இருந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா, ரேவந்த் லான்ச்சஸ் ஃப்ரீ பஸ் ரைட் ஃபார் உமன். தெலுங்கானாவில் வந்து ராஜீவ் ஆரோக்கியஸ்ரீ ஸ்கீம் அண்டு மகாலட்சுமி ஸ்கீம் இதெல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து ராஜீவ் ஆரோக்கியஸ்ரீ ஸ்கீம் இருந்திருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரியோ இல்லை ஹெல்த் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு 10 lakh rupees in a year வந்து கொடுக்குறாங்க ஃபார் தி ஃபேமிலிஸ் லிவிங் பிலோ பாவர்ட்டி லைன். ஓகேங்களா? இது எப்படி தருவாங்க அப்படின்னா, ராஜீவ் ஆரோக்கியஸ்ரீ ஹெல்த் கேர் ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று வச்சு, ஸோ அது மூலமாக வந்து டிஸ்பர்ஸ் ஆஃப் அமௌண்ட்ஸ் வந்து இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி ஸ்கீம். இது என்னென்னா நம்ம ஸ்டேட்டில் இருக்குது இல்லையா, மகளிர்களுக்கு இலவச பேருந்து அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதே கான்செப்டில் தான் தெலுங்கானாலையும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. உமன் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் ஆஃப் ஆல் ஏஜஸ் கேன் ட்ராவல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, த மிஸ்ஸிங் டாட்டர்ஸ் ஆஃப் ஒடிஷாஸ் பார்டர் வில்லேஜஸ். ஒடிஷாவுடைய பார்டர் வில்லேஜஸில் நிறையா கேர்ள்ஸ் வந்து மிஸ் அவுட் ஆனதாக வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இது எதனால் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, அங்கே எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாத காரணத்தினால நிறைய பேர் மைக்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஆனால் மைக்ரேட் ஆனவங்கள காண்டாக்டும் பண்ண முடியறதில்ல பெருசாக. அதே மாதிரி அவங்களும் வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் 2015 முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ஸ்டேட்டுக்குமே ஒரு மாதிரி கம்யூனிகேஷன் பிளான்ஸ் எல்லாம் வந்து இருந்திருக்கும். ஸோ ஏர்லியராக வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போதே வந்து பார்த்துருப்போம். இப்போ ஏர்டெலுக்கு ரீசார்ஜ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எந்த சர்க்கிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டு காமிக்கும். ஸோ தமிழ்நாடு அப்படின்னு வந்து போட்டோம்னா தான் தமிழ்நாடு சர்க்கிளுக்கு உண்டான பிளான்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ 2015க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 நேஷன் 1 நம்பர் பிளான் இருந்ததுனால
ரொம்பவே உதவிகரமாக இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் 2015க்கு முன்னாடி காணாமல் போன டாட்டர்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கல, அவங்க மிஸ் அவுட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ 2015க்கு முன்னாடி அவங்க எப்படியெல்லாம் கால் பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒடிஷா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் சர்க்கிள்ஸ் அங்கெல்லாம் வந்து போகும்போது ஒரு வெல்கம் மெசேஜஸ் வந்து வருமாமா பிஎஸ்என்எல்லேருந்து. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குமா, ஏன்னா அங்கே டவர் இஷ்யூஸ் வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி பிளான்ஸ் எல்லாமே ஒடிஷா சர்க்கிளில் ரொம்பவே ஹையராக இருந்ததுனால அந்த லோ காஸ்ட் பிளான்ஸுக்கு ஆஃப் பண்ணுறதுக்காகவே அவங்க ஜார்க்கண்ட் பார்டர்ஸ்க்கு போயிட்டு டாட்டர்ஸ்க்கெல்லாம் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ மெயினாக எங்கெங்கே கால்ஸ் வந்து போயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நியூ டெல்லி அண்ட் மும்பை தான். கிரைம் இன் இந்தியா 2022 ரிப்போர்ட் பை என்சிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா 1120 persons were trafficked from Odisha in 2022 which is highest in the country. அதே மாதிரி ஒடிஷாவில் வந்து மிஸ்ஸிங் பர்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் ரேங்க்ஸ் 6th வித் 41,759 people ஸ்டில் நாட் ட்ரேஸ்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்காகவே வந்து அங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் வந்து ஒரு கேம்பெயினும் ரன் பண்ணுறாங்க. என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ டாட்டர்ஸ் எல்லாம் வேலைக்கு போகங்க, நாங்கள் வேணான்னு சொல்லலை, ஆனால் நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே வேலைக்கு போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான என்டையர் இன்ஃபர்மேஷனும் எங்ககிட்ட சப்மிட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே சப்மிட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லேபர் ஆஃபீஸில். இதெல்லாமே கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன்ஸ் டு combat these like situations. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கங்காரு கோர்ட் அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜி வந்து பார்க்க போகிறோம். ஸோ கங்காரு கோர்ட் அப்படிங்கிறது ஆக்சுவலி கோர்ட்டே வந்து கிடையாது, இது ஒரு ஜுடிஷியல் சிஸ்டம்க்கு அகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம். அதாவது என்னென்னா, இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் 2 பேருமே வந்து கேஸில் இன்வால்வ் ஆகுறாங்க. எக்ஸ் தான் வந்து அக்யூஸ்டு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ்லலாம் போர்ட்ரே பண்ணி இவங்க தான் தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறது ஃபுல்லாக இவங்களே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து கங்காரு கோர்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மீடியா, நியூஸ் பேப்பர்ஸு, ரேடியோ, இது எல்லாமே வந்து கங்காரு கோர்ட்டை மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்திருக்காங்க. இந்த கங்காரு கோர்ட் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு லாவோடைய ஸ்டாண்டர்ட்ஸோ இல்லை ஜஸ்டிஸ் ஸ்டாண்டர்ட்ஸோ பேஸ் பண்ணியுமே வந்துட்டு இயங்கிறது கிடையாது. கங்காரு கோர்ட்டில் இந்த ப்ரொசீஜர் இஸ் ஒன்லி கண்டக்டட் ஆஸ் அ ஃபார்மாலிட்டியாக தான் வந்து வருது. ஸோ இப்போ மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஆர்பி ரேட்டிங்காகவும் அந்த மாதிரி தான் வந்து செயல்பட்டுட்டு வராங்க. ஸோ இது வந்து ரொம்பவே தவறான செயல் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. கங்காரு கோர்ட்ஸ் ஆர் நோன் ஃபார் ஒர்க்கிங் அகெயின்ஸ்ட் தி ஃப்ரேஸ் இன்னசென்ட் அன்டில் ப்ரூவன் கில்ட்டி. ஸோ இப்போ ஒருத்தவங்க மேலே கேஸ் போட்டிருக்கு அப்படின்னா அவங்க ஃபுல்லாக தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எவிடன்ஸ் பேஸ்டாக ப்ரூவ் பண்ணியிருந்துருக்கணும் கோர்ட்டில். ஆனால் இந்த ஒரு ரூலையே மீறுற மாதிரி தான் கங்காரு கோர்ட் ஆப்ரேட்டிவாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ த கோர்ட் டஸ் நாட் அலோவ் டு அப்பீல் அகெயின்ஸ்ட் திஸ் ஜட்ஜ்மெண்ட். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இது கோர்ட் சிஸ்டமே கிடையாது. அடுத்து பிஎம் கால்ஸ் ஃபார் வெட் இன் இந்தியா மூமெண்ட் அட் இன்வெஸ்டர்ஸ் மீட். டூரிசமை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே டெஸ்டினேஷன் வெட்டிங்கை நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய நிறையா பிளேசஸில் வைக்கலாம் அப்படிங்கிறதா வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அதுதான் வந்து வெட் இன் இந்தியா மூமெண்ட். இது மெயினாக இந்த மாதிரி டெஸ்டினேஷன் வெட்டிங்ஸ் எல்லாம் யார் ப்ரிஃபர் பண்ணுவா? ரிச் பீப்புள் தானே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இன்வெஸ்டர்ஸ் மீட்டில் இதை சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்து சைனாவுடைய கன்சியூமர் ப்ரைஸஸ் ரொம்பவே ஃபால் ஆகிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அங்கே வந்து டீஃப்ளேஷன் நடந்துகிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீஃப்ளேஷன் பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்ஃப்ளேஷன் நம்ம படிக்கும்போது அதோட சைக்கிள் வந்து படிப்போம். டீஃப்ளேஷன் அப்படின்னா நெகட்டிவ் அரீனாவில் வந்து இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் தான் டீஃப்ளேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டீஃப்ளேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படின்னு நம்ம படிப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த குமாரசாமி ஃபெலோஷிப் ஃபார் ஸ்காலர்ஸ் ஃப்ரம் ஏஷியன் கண்ட்ரீஸ். இது எதுக்காக தராங்கன்னா லிட்ரரி ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஒரு ஊக்குவிக்கும் வகையில் அதை தராங்க. பிரேம்சந்த் ஃபெலோஷிப் ஃபார் ஸ்காலர்ஸ் எதுக்காக தராங்க அப்படின்னா ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு தராங்க இந்தியன் லிட்ரேச்சரில். ஸோ இது இந்த பிரேம்சந்த் ஃபெலோஷிப் ஃபார் ஸ்காலர்ஸ் வந்து சார்க் கண்ட்ரீஸில் இருந்த மக்களுக்கு வந்து தராங்க. இதுவே ஆனந்த குமாரசுவாமி ஃபெலோஷிப் ஃபார் ஸ்காலர்ஸ் வந்து ஏஷியன் கண்ட்ரீஸ்லேருந்து தராங்க. ஸோ இதெல்லாம் யார் தரா அப்படின்னு வந்து பார்க்கும்போது சாகித்ய அகாடமி வந்து தராங்க. ஏன் இது நியூஸில் வந்திருக்குன்னா ரீசெண்டாக பிரேம்சந்த் ஃபெலோஷிப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க, அதனால் இது நியூஸில் இருந்திருக்கு. ஸோ சாகித்ய அகாடமியில் 2 முக்கியமான அவார்ட்ஸ் தான் இந்த ஃபெலோஷிப் ப்ரோக்ராம்ஸ். ஆனந்த குமாரசுவாமி ஃபெலோஷிப் ஃபார் ஏஷியன் கண்ட்ரீஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரேம்சந்த் ஃபெலோஷிப் ஃபார் சார்க் கண்ட்ரீஸ். ஓகேங்களா? அடுத்து இந்தியா டு மூவ் டு சேம் டே செட்டில்மெண்ட் பிஃபோர் March 31. அதாவது என்னென்னா நம்ம ஷேர் மார்க்கெட் டிரான்சாக்ஷன்ஸுங்கும் போது T+1 சைக்கிளை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்றைக்கி டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்,
நாளைக்கு நமக்கு அதோடைய செட்டில்மெண்ட் வந்து வந்துடும். ஸோ செட்டில்மெண்ட் இன் த சென்ஸ், நான் காசு உங்களுக்கு அனுப்புகிறேன்னா உங்களுக்கு காசு வந்து சேர்ந்துரும், நீங்கள் எனக்கு ஷேர்ஸ் அனுப்புகிறீங்கன்னா எனக்கு ஷேர்ஸ் வந்து சேர்ந்துரும். ஸோ இதுதான் வந்து T+1 சைக்கிள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தான் T+2 இருந்து T+1க்கு மாறினாங்க. ஆனால் March 31க்குள்ளே T+1 இருந்து T+0க்குமே வந்து மாறலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் நீங்கள் இன்றைக்கி ஒரு டிரான்சாக்ஷன் மேக் பண்ணுறீங்க ஷேர் மார்க்கெட்டில் அப்படிங்கும்போது அதுக்கு உண்டான ஃபுல் டிரான்சாக்ஷன் செட்டில்மெண்ட்ஸ் இன்றைக்கே உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுக்காக என்ன ஃபெசிலிட்டி ஃபாலோ பண்ணப்படுதுன்னா, அப்ளிகேஷன் சப்போர்ட்டட் பை பிளாக்டு அமௌண்ட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது தான் வந்து ஃபாலோ பண்ணப்படுது. ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் மேட் பண்ணதுக்கப்புறம் செட்டில்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது தான் இந்த ஆஸ்பா லைக் ஃபெசிலிட்டி. ஓகேங்களா? அடுத்து கவர்மெண்ட் ஃபர்தர் டைட்டன்ஸ் ஸ்டாக் லிமிட்ஸ் ஆன் வீட் டு கர்ப் ஹோர்டிங். அதாவது வீட்டோட பதுக்குதல் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டாக் லிமிட்ஸை வந்து டைட்டன் பண்ணியிருந்திருக்காங்க. அதாவது ஸ்டாக் லிமிட் அப்படிங்கும்போது ஒரு ஹோல்சேலர் ஒரு ரீட்டெய்லர் எந்த அளவுக்கு வீட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஸ்டாக்கில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான நார்ம்ஸை கவர்மெண்ட் தென் அண்ட் தேர் செட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடர்ஸ் அண்ட் ஹோல்சேலர்ஸ்க்கு இப்போ வந்து 1000 டன்ஸ் தான் அவங்களால வச்சுருக்க முடியும். இதுவே வந்துட்டு ரீட்டெய்லர் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 5 டன்ஸ் தான் வச்சுருக்க முடியும். இது எல்லாத்தையுமே வந்துட்டு எப்போத்துக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 days டைம் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. அடுத்து நோ சென்ட்ரல் பேங்க் கேன் கரண்ட்லி கிவ் ஃபார்வர்டு கைடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய RBI கவர்னர் சக்திகாந்தா தான் சொல்லியிருந்திருக்காங்க. அது என்ன ஃபார்வர்ட் கைடன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சென்ட்ரல் பேங்க் ஒரு கம்யூனிகேஷன் மூலமாக எக்கனாமி எந்த ஸ்டேட்டில் இருக்குது, மானிட்டரி பாலிசி எப்படி மாறும் அப்படிங்கிறத டெபிக்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஃபார்வர்டு கைடன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார்வர்டு கைடன்ஸ் மூலமாக என்ன தெரிய வருதுன்னா, ஹவுஸ் ஹோல்ட்ஸு, பிஸ்னஸஸ்ஸு, இன்வெஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸை எப்படி எடுக்கலாம், எப்படியெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இருக்க போகுது, அதுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஃபார்வர்டு கைடன்ஸ். ஃபார்வர்டு கைடன்ஸ் மூலமாகவுமே வந்து நிறைய சர்ப்ரைசஸ் அண்ட் ஷாக்ஸை ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா ரொம்பவே ப்ரிடிக்டிவாக வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபார்வர்டு கைடன்ஸ் மெயினாக எங்கே ஃபாலோ பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெட்ரல் ரிசர்வ் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதர் சென்ட்ரல் பேங்க் சச் அஸ் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க், பேங்க் ஆஃப் ஜப்பான், இந்த மாதிரி ஒரு ஸ்டேபிள் எக்கனாமிஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் தான் ஃபாலோ பண்ணப்படுது. நம்ம கண்ட்ரியில் வந்து மோரோவர் குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னால பாதிக்கப்படுறதுனாலையும் இன்ஹரண்ட்டாகவே நம்ம எக்கனாமி நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ்குள்ளே ஈடுபடுறதுனாலையும், எந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸ் அப்படின்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ், க்ரௌடிங் அவுட் எஃபெக்ட் ஆஃப் FPI, இந்த மாதிரி காரணங்கள்னால சென்ட்ரல் பேங்க் ஃபார்வர்ட் கைடன்ஸ்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்து ஸ்டெப்ஸ் டேக்கன் ஃபார் த யூசேஜ் ஆஃப் டெக்னாலஜி இந்த ஜுடிஷியல் ப்ராசஸ். ஸோ சுவாஸ் அப்படிங்கிறதா வந்து நியூஸில் இருந்திருக்கு. நம்ம அலாங் வித் தி 2 other இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம பார்த்துடலாம். சுவாஸ் அப்படிங்கிறது வந்து சுப்ரீம் கோர்ட் வித்திக் அனுவாத் சாஃப்ட்வேர். இது எதுக்காக அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டை ரீஜனல் லாங்குவேஜஸ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஒரு டூலாக வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்து சுப்பேஸ் அப்படிங்கிறது வந்து சுப்ரீம் கோர்ட் போர்ட்டல் ஃபார் அசிஸ்டன்ஸ் இன் கோர்ட்ஸ் எஃபிஷியன்சி. இது எதுக்காக அப்படின்னா, இது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அசிஸ்டட் டூலு. ஸோ இதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஜட்ஜு இல்லைனா லீகல் ரிசர்ச்சர் ஏதாவது ஒரு டெசிஷன் மேக் பண்ணணும்னா இந்த மாதிரி கேசஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து சூப்பேஸ். ஓகேங்களா? அடுத்து லைவ் ஸ்ட்ரீமிங் ஆஃப் கோர்ட்ஸ் ப்ரொசீடிங்ஸ். இதுதான் நம்ம ஹைப்ரிட் மாடல், வர்ச்சுவல் கோர்ட்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்துருந்துருப்போம். ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் ஆஃப் கேசஸ் வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க, மெயின்லி ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். குஜராத் ஹைகோர்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் கோர்ட் இந்த கண்ட்ரி டு லைவ் ஸ்ட்ரீம் இட்ஸ் ப்ரொசீடிங்ஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு அடிஷ்னல் ஃபேக்டாக சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹனி கைடு பேர்ட்ஸ் லேர்ன் சிக்னல்ஸ் பை ஹனி ஹண்டர்ஸ். ஸோ இந்த ஆர்டிக்கல் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்சர்வேஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் தேடணுன்னா டாக்ஸ் இருந்ததுன்னா அது மோப்ப சக்தியால் நமக்கு தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கும் இல்லையா? ஸோ இப்போ டாக்ஸ் கைடஸ் ஃபார் அவர் சர்ச். அதே மாதிரி தான் இந்த ஹனி கைடு பேர்ட்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா,
அங்கே இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் ஹனி ஹண்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த ஹனி கைடு பேர்ட்ஸ் என்ன பண்ணுன்னா ஒரு சவுண்ட் மாதிரி விடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஹண்டர்ஸுமே வந்துட்டு அதுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாக தேன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து நேச்சர் ஹியூமன் கோஆப்ரேஷனுக்கு ரொம்பவே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஈல்ஸு. ஸோ நம்ம நிறைய ஜிகே புக்கிலலாம் வந்து படிச்சிருப்போம். எலக்ட்ரிக் ஈல் அப்படிங்கிற ஒரு ஸ்பீஷஸ் எலக்ட்ரிக் ஈல் மூலமாக வந்துட்டு 860 வோல்ட்ஸை ரிலீஸ் பண்ண முடியும், விச் இஸ் எனஃப் டு ரன் அ மெஷின். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த எலக்ட்ரிக் ஈல்ஸ்னால ஒரு ஜெனட்டிக் மாடிஃபிகேஷனு நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ முன்னாடியே நம்ம ஆர்டிகல்ஸில் வந்து பார்த்தோம் எலக்ட்ரோபொரேஷன் டெக்னிக் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த டோடோ பேர்ட் ரிவைவலில். ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த எலக்ட்ரிக் ஈல்ஸ் இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய ஃபிஷ் லார்வே ஜெனட்டிக்கலி மாடிஃபை ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நிறைய ஜீன் டெலிவரி மெக்கானிசம்ஸ் இந்த எலக்ட்ரிக் ஈல்ஸ்னால நடந்திருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த எலக்ட்ரோபொரேஷன் மூலமாக டெம்பரவரி போர்ஸ் வந்து அந்த செல் மெம்பரேனில் நடக்கிறதுனால அந்த போர்ஸ் வழியாக அந்த ஜீன்ஸ் ட்ரான்ஸ்மைக்ரேட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இதனால் என்ன நடக்குதுன்னா மாலிகுல்ஸ் லைக் டிஎன்ஏ ஆர் ப்ரோட்டீன்ஸ் வந்து டார்கெட் செல்லை நோக்கி போகுது. அதனால் இந்த ஸ்மால் ஃபிஷ் லார்வேயோடைய மாடிஃபிகேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரீஸ் இன் வெட்டர் ஃபாரஸ்ட் மோர் சென்சிட்டிவ் டு ட்ராட். இது வந்து பார்த்திங்கன்னா என்டையர்லி ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். இதுக்கு உண்டான ரீசன்ஸ் தான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெட்டர் ஃபாரஸ்ட்டில் தான் வந்து ட்ரீஸ் ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்குது ட்ராட்டுக்கு. ஓகேவா. ஸோ இது மூலமாக என்ன தெரிய வருதுன்னா லேண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பாலிசி மெயினாக நம்ம ட்ராட்டை நோக்கியே தான் வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா கார்பன் சிங்ஸாக வந்து ஆக்ட் ஆகக்கூடிய அந்த வெட்டர் ஃபாரஸ்ட்டே வந்து கிளைமேட் சேஞ்ச் பாதிப்புனால அப்படியே வந்து மாறுறதுக்கு தன்மை வாய்ந்திருக்கு. ஸோ தட் இஸ் அ ப்ரெடிக்ஷன் தட் ட்ரீஸ் இன் வெட்டர் ஃபாரஸ்ட் ஆர் மோர் சென்சிட்டிவ் டு ட்ராட் அப்படிங்கிறத சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு 122 ஸ்பீஷீஸ் ஆஃப் ட்ரீஸை வந்து எடுத்திருந்திருக்காங்க. அடுத்து த டெப்ட் பிரேக் ரூல் ஆர் தி பேலன்ஸ்டு பட்ஜெட் ரூல் அப்படிங்கிற ஒரு ரூல் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷனில் இல்லைனா பட்ஜெட் ஃபார்முலேஷனில் ஒரு ரூல் தான் டெப்ட் பிரேக் ரூல் ஆர் பேலன்ஸ்டு பட்ஜெட் ரூல். இது எதுக்காக அப்படின்னா எந்த அளவுக்கு கவர்மெண்ட்ஸ் கடன் வாங்க முடியும் டு ஃபண்ட் தி பப்ளிக் ப்ராஜெக்ட்ஸ். இதுதான் வந்துட்டு டெப்ட் பிரேக் ரூல் ஆர் பேலன்ஸ்டு பட்ஜெட் ரூல். அடுத்து பார்த்தீங்கன்னா Cummins introduces ஸ்மார்ட் ஃபியூவல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ Cummins இந்தியா லிமிடெட் அவங்க என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா டேட்டம் அப்படிங்கிற ஒரு ஃபியூவல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து அன்வீல் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ விச் இஸ் டேட்டா ஆட்டோமேட்டட் டெல்லர் அல்டிமேட் சிஸ்டம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரத்தன் டாடா பேக்டு ரெப்போஸ் எனர்ஜியும் Cummins இந்தியா லிமிடெட் 2 பேரும் சேர்ந்து தான் வந்து பண்ணுறாங்க. இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா இப்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் வந்து ஃபியூவல் டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னா நிறையா லாஸஸ் ஏற்படும் இல்லையா. பில்ஃபரேஜ் லாஸஸ், அடல்ட்ரேஷன் ஏதாவது நடக்கலாம், ஹைடட் மைலேஜ் ஆப்ரேஷன்ஸ், அன்பேலன்ஸ் டீசல் இன்வென்ட்ரி. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கர்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து இந்த ஒரு டேட்டம் சிஸ்டமை ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து லங்கா டு செட் அப் பேனல் டு ஒர்க் ஃபார் யூனிட்டி வித் தமிழ்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மைனாரிட்டி தமிழ் கம்யூனிட்டி இருக்காங்க இல்லையா ஸ்ரீலங்காவில். ஸோ அங்கே அவங்களோட வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஒரு பேனல் வந்து போட்டிருக்கதா வந்து சொல்கிறாங்க. ஸோ திஸ் ப்ரப்போஸ்டு கமிஷன் ஃபார் ட்ரூத் யூனிட்டி அண்ட் ரீகன்சிலேஷன் வில் பி எஸ்டாப்ளிஷ்டு த்ரூ அன் ஆக்ட் ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் பேனல் வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடியாகவும் வந்து இருக்க போகுது. அடுத்து இன் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் யூரோப் ரீச்சஸ் டீல் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரூல்ஸ். நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நம்ம படிக்கும் போதே வந்து யூரோப்பியன் மாடல் வந்து நம்ம படிப்போம், EU மாடல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்காகவே வந்துட்டு ஒரு ரூல்ஸுமே வந்து க்ரியேட் பண்ணியிருந்திருக்காங்க யூரோப். ஓகேங்களா. அதுதான் வந்து நியூஸில் இருந்திருக்கு. ஸோ இதோட வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் கம்ப்ளீட் ஆகுது. இது சாக் அண்ட் டாக் UPSC அண்ட் TNPSC சோஷியாலஜி ஆப்ஷனல் வீடியோஸ் டெமோ கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுவுமே நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட். ஏதாவது இஷ்யூஸ் இருந்தனாலும் சஜஷன்ஸ் இருந்தனாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ. கீப் லேர்னிங், ஹாப்பி லேர்னிங்.